அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய இன்றைய விலை நிலவரத்தை பார்க்கலாங்க. 21/11/2025. நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக காலை 5 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எல்லா காய்களுமே ரொம்ப விலை குறைவாக ஏலத்தில் எடுத்துக்கலாங்க. இப்போ காய்கறியோடைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 600 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. கேரட் 1 கிலோ 25 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 85 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 200 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 400 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து புடலை 15 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 550 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து அவரை 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 450லேருந்து அதிகபட்சமாக 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து சின்ன வெங்காயம் 25 கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்தால் 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும், பழைய வெங்காயமாக இருந்தால் 800 ரூபாயிலிருந்து 1150 1200 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட பீர்க்கங்காய் குறைஞ்சபட்சம் 450லேருந்து அதிகபட்சமாக 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து தக்காளி சற்று விலை அதிகமாயிருச்சுங்க. 15 கிலோ கொண்ட பாக்ஸு குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 550 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பச்சை மிளகாய் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 800 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கொத்தமல்லி ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் 10 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 15 ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து புதினா ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் 10 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 12 ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. எல்லா காய்களுமே தரத்தை பொறுத்து விலை சற்றும் மாறுங்க. அடுத்து பூசணி 50 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலேருந்து 650 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பெரிய வெங்காயம் அதனுடைய சைஸு குவாலிட்டியை பொறுத்து குறைஞ்சபட்சம் 8 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 24 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து மஞ்சள் பூசணி ரொம்ப விலை குறைவுங்க. 50 கிலோ கொண்ட பையே அதிகபட்சமாக 300 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. ரொம்பவுமே விலை குறைவாயிருச்சுங்க. அடுத்து முருங்கைங்க, செடி முருங்கை அதிகபட்சமாக 100 ரூபா வரைக்கும், கரும்பு முருங்கை அதிகபட்சமாக 90 ரூபா வரைக்கும், மரம் முருங்கை அதிகபட்சமாக 85 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. கொத்தவரை 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 450லேருந்து அதிகபட்சம் 700 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து உருளை அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து 1 கிலோ 10 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க. நிறைய வெரைட்டி இருக்குங்க, குவாலிட்டி பொறுத்து விலை மாறுங்க. அடுத்து முட்டைக்கோஸ் 40 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 700 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கத்தரிக்காய் சிம்ரன் 700 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 900 ரூபா வரைக்கும், பவானி 700 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 950 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து வெண்டைக்காய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 600 ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. ஒரு தேங்காய் குறைஞ்சபட்சம் 10 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 34 ரூபா வரைக்கும் அதோட சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி 130க்கும், செகண்ட் குவாலிட்டி 120க்கும், பல்லு பூண்டு 80லேருந்து 110க்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து முள்ளங்கி 15 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பாகற்காய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 450லேருந்து அதிகபட்சம் 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து எலுமிச்சை 1 கிலோ குறைஞ்சபட்சம் 30 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 80 ரூபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து மாறிட்டுருக்குங்க. அடுத்து இஞ்சிங்க 1 கிலோ குறைஞ்சபட்சம் 40லேருந்து அதிகபட்சம் 70 ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து வெள்ளரிக்காய் 1 கிலோ குறைஞ்சபட்சம் 30லேருந்து
அதிகபட்சம் 50 வரைக்கும் போகுதுங்க. அடுத்து பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 550 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து சக்கரவள்ளி 1 கிலோ குறைஞ்சபட்சம் 30லேருந்து அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் தரத்தை பொறுத்து மாறிட்டுருக்குதுங்க. அடுத்து காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட காலிஃப்ளவர் குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்சமாக 170க்கும் குறைஞ்சபட்சம் 100 ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து வேரி ஆகிட்டுருக்குங்க. அடுத்து சுண்டைக்காய் 1 கிலோ கொண்ட சுண்டைக்காய் குறைஞ்சபட்சம் 30 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கோவக்காய் 25 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 500லேருந்து அதிகபட்சம் 750 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து நெல்லிக்காய் 1 கிலோ குறைஞ்சபட்சம் 40லேருந்து அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் நெல்லிக்காய் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கொய்யாங்க 1 கிலோ குறைஞ்சபட்சம் 30 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 70 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. குவாலிட்டி பொறுத்து எல்லா காய்களுமே சற்று விலையில் ஏற்றம் இறக்கம் இருக்கத்தாங்க செய்யும். அடுத்து மாம்பழம் 1 கிலோ குறைஞ்சபட்சம் 40லேருந்து அதிகபட்சம் 80 ரூபா வரைக்கும் மாங்காய் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து சப்போட்டாங்க 1 கிலோ 30லேருந்து அதிகபட்சம் 45 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து மேராக்காய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 150 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 350 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. இதுதாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரங்க. நீங்கள் நேரடியாக காலை 5 மணிலேருந்து மதியம் 3 மணிக்குள்ளே சென்று காய்களை வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.